पानी में दूर थोड़ा सा दूर சவுண்ட் போடுது. ஏர்போர்ட் வந்து வந்தாச்சு. சூப்பராக வந்து பிளான் வந்து நாசமாக போச்சு. என்னென்னா வந்து ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது நம்ம நேபாள் ட்ரிப்பில் லாஸ்ட் டே. இப்போ எங்கே இருக்கிறோம்? வாரணாசி. அகைன் இங்கே தான் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணது. இங்கே தான் வந்து ட்ரிப் முடிக்க போகிறோம். லாஸ்ட் ஆகுது. பைக் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே வந்து ட்ரெயினில் வந்து பார்சல் போட்டாச்சு. பார்சல் போட்ட பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டே 17 வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓஸ்ட் சர்வீஸ் எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்லஸ் அப்படின்றது வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு கோயில் போகிறோம். சேம் லாஸ்ட்டாக போன மாதிரி வாரணாசிலேருந்து போன மாதிரி போட்டு தான் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போகிறோம் மீன்ஸ் அவங்க ஓட்டுவாங்க, கூட உட்காந்து போவோம். பைக் ஏன்னா பார்சல் அனுப்பிட்டோம். இல்லைனா ஆட்டோ பிடிச்சி போகிறோம். ஆட்டோ பிடிச்சி போகிறது வந்துட்டு போகிறது மட்டும் 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. வரது 100. எக்ஸ்ட்ரா ஒரு 100 கொடுத்தா வந்து போட்டில் வந்து அந்த நம்ம கங்கா ரிவர்லேயே வந்து போனால. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு அவங்களே ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ண அவங்களே வந்து கூப்பிட்டோம். வந்திருக்காரு, ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்காரு. பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கோம். கோபால்ஜி ஃப்ரெண்டில் போகிறாரு. அப்படி போட்டில் போயிட்டு ஸோ நம்ம வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஃபுல் இருட்டாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு கிளியராக இருந்துன்னு தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பகலில் தான் வந்து கிளம்புறது. ஸோ எங்கே நான் வந்து காசி விஸ்வநாதர் டெம்பிள் அங்கே தான் போகிறோம். நேற்று இல்லாத சொல்லியிருப்பேன்ல. ஸோ வந்து இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் போட போகிறதாட்டு கொஞ்சம் வந்து இருக்குது. அதனால் நம்ம வந்து டக்கு பண்ணி கோயில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே வந்து ஃபேமஸ் டெம்பிள் அது. போட்டுக்கு கூப்பிட்டு போகிறல கோபால்ஜி அவர் என்ன சொன்னார்னா வந்துட்டு ஜாக்கெட்ஸ், அதாவது லெதர் ஜாக்கெட்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அலோடு கிடையாது. அப்புறமா வேறு என்ன அலோடு இல்லைன்னா அது மொபைல் அலோடு இல்லை. இந்த மாதிரிலாம் கேமராஸ் அலோடு இருக்காது. மோஸ்ட்லி அங்கே போயிட்டு நான் வந்து அவர்கிட்ட கோபால்ஜிட்டே தான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் 2 பேருமே. அப்புறம் வந்து ஃப்ரெண்டில் வந்து கேமரா கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா கண்ணில் பார்க்கும்போதே வந்து பார்த்தா ரொம்ப உத்துப்பாக தான் தெரியுது. கொஞ்சம் தண்ணி எப்படி பாஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக வந்து லேண்ட் இருக்குது, மண் இருக்குது. அதை தாண்டி தண்ணி பாயுது. அது என்னென்னா தண்ணி ஓவராக பாயும் போது ஃபுல்லாக கவராகி ஒரே லெவலாக தெரியும். இப்போ கம்மியாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் வந்து தெரியுது. கேட்டோம் அதில் மிட்டில் வந்து ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்ட்டு. பண்ணலாம் ஒன்று பிரச்சனை இருக்குது. ஸோ வந்து கொஞ்ச நாள் அந்த வந்து மண்ணில் வந்து போயிட்டு நம்ம வந்து ஆற்றுக்கு நடுவில் இறங்கிட்டு திரும்ப ஏறலாம். போட்டுக்கு அந்த பக்கம் போயிருந்தா மோட்டர் சவுண்ட் ஓவராக இருக்குது. இப்போயே ஓவராக இருக்குது. அதான் இந்த பக்கம் ஓடி வந்து உட்காந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கங்காரி சைடில் வந்துட்டு நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. புண்ணியம் தேடுறாங்க போல இருக்குது. நம்ம இந்த குளிரில் குளிச்சோன்னா அவ்வளோதான். காலையில் ரூம்லேயே வந்து சுடுதலில் குளிச்சிட்டேன். சார் லாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் வந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒயிட்டாக இருக்குது. அவ்வளோக்கு பிறகு வந்து என்ன இருக்குன்றே தெரில. இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாரணாசி வீடியோ காமிச்சிருப்போம். டெட் பாடி சரிக்கிற பிளேஸ் அப்படின்ட்டு மணிகர்ணிகா காட். ஸோ அதே பிளேஸ் தான் டே டைம். எப்போவுமே வந்து பார்த்தா வந்து டெட் பாடி செரிஞ்சுட்டே தான் இருக்குது இந்த பிளேஸில். அந்த போட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து மேலே தான் நம்ம நடந்து போகணும். பட் இங்கே வந்து கோயில் உள்ள கேமரா இருக்காது. கோயில் பக்கத்தில் போகிற வரைக்கும் அப்படியே வந்து பேசிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து நம்ம கோபால்ஜி இருக்கார், அவர்கிட்ட கொடுத்துருவோம். அது மீன் பிடிச்சதில்ல, நம்ம இது பிடிச்சோம் லசி. இதை மாதிரி தான் இருந்துச்சு. குட்டி தருவாக இருந்துச்சு. சாரி எல்லாமே ஒரே குட்டி குட்டியாக இருக்க தெரிய மாட்டேங்குது. கோயில் பக்கத்தில் ஆச்சு. ஸோ இங்கே வந்து லாக்கர் வந்து இருக்குது. இங்கே வந்து இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ இது மாதிரி எதாவது வச்சுருந்தோன்னா இங்கே வந்து லாக்கரில் வந்து வச்சுட்டு போக சொன்னாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து வெளியே வந்தாச்சு. ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், இங்கே சப்பல் போகிற இடத்துல வந்துட்டு உள்ள செம்ம கூட்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வழி தெரியாது, அங்கே காட்டு தரேன் காட்டு தரேன் அப்படின்ட்டு 500 1000 கேட்பாங்க. ₹1 கொடுக்காதீங்க. சும்மா நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ள போனால் நார்மல் கூட்டம் இருக்கும். ஒரு சிங்கிள் கோயில் தான். உள்ளே போயிட்டு நீங்கள் பெரிய கோயில் மாதிரி அங்கே போகணும் இங்கே போகலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக அவங்களே வழி போட்டுருப்பாங்க. உள்ளே போயிட்டு கும்பிட்டு ஃப்ரீயாக வந்து வெளியே வந்துடலாம், அவ்வளோதான். ஸோ வந்து நோட் பண்ணிங்க, யாரையுமே கேடாக கூப்பிட்டு போகாதீங்க. ஸோ வெளியே வந்த அப்புறமா வந்து ஒரு டீ, மஞ்சள் டீயில் டீ குடிக்கிறோம்.
இங்கே எந்த டீ கடையில் டீ வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா இஞ்சி அதெல்லாம் போட்டு எல்லாத்துலையும் சேம் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது, செமையாக இருக்குது. ஒரு கடை வந்து அவர் கேட்டார், ஜி வந்து ருத்ராட்சம் சொல்லிட்டு இருந்தால, ஸோ அவர் காமிச்ச கடை. ஸோ இப்போ தான் நானே பார்க்குறேன். என்னன்னா நார்மலாக ருத்ராட்சம் ரோட் சைடு வாங்குறது வேறு, ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டட் லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, ஏதோ ஜெய்ப்பூர் ஜெமாலஜிக்கல் லேப், அப்புறம் இது வந்து ஒரு லேப். ஸோ இதுதான் வந்து அந்த 5 முகம் இருக்குது, 5 ஃபேஸ் ஸ்கொயர் போட்டுருக்காங்களா. ஸோ இது வந்து ரேட் வந்து 100 rupees சொன்னாங்க. இதுதான் அந்த சிங்கிள் முகம், தேடி இருந்த சிங்கிள் முகம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஒன்று. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. எல்லாம் ஒரு ரேட்டு தானே, 1000 ரூபாய். ஸோ இதுதான் அந்த தேடி வந்து இதுதான் கழுத்தில் போட்டு வச்சுருங்களா, அது 50 ரூபா வருதுண்ணா, டூப்ளிகா. சரி, இப்போ சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக வாங்க போகிறாரு சிங்கிள் ஃபேஸில். ஓ, திஸ் இஸ் ரியல். ஓகே ஓகே, சூப்பர். ஜலா படிக மாலை ஒரிஜினல் டூப்ளிகேட்டாக கேட்டதுக்கு சாம்பிள் அது தொட்டு பார்த்தா செம கூலிங்காக இருக்குது. ரெண்டே வந்து நம்ம வந்து உரசி பார்த்தா தீப்பொறி வருது. ஸோ அது வந்து ஒரிஜினல் மாலை அப்படின்றாங்க. ஒரு மாலை வந்து 400 ரூபா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படிக மாலை ஒன்று நான் வாங்கினேன். அப்புறமா வந்து ருத்ராட்சம் வந்து 5 ஃபேஸ் அது வந்து 2 வருஷமாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த படிக மாலையே முடிஞ்சாலும் அதை கோத்து போடலான்னு ஒரு சின்ன ஐடியா. அது முடிச்ச அப்புறமா வந்து என்ன கோயில் இது, காசு அது அந்த கோயில், இது வேறு அடுத்த ஒரு கோயில் வந்து அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து காரைக்குடி தமிழ்நாடு விசாலாட்சி டெம்பிள். ஸோ அங்கே போனால் இங்கே போனோமா. ஸோ அங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழில் எழுதி போட்டிருக்காங்க. உள்ளே வந்து என்ன போட்டுருச்சுன்னா வந்துட்டு ஓன் ட்ரஸ்ட், அது அவங்களோட தாம்மா, காரைக்குடியை சேர்ந்த ஓன் ப்ராப்பர்ட்டி உள்ள வந்து போட்டிருந்தாங்க. ஒரு 20 ரூபா வந்து அவருக்கு வந்து கொடுத்துட்டு ஒரு சாம்பிளுக்கு வந்து சத்தியமாக எனக்கு ஹிந்தி தெரியாது, என்ன வாங்கிருக்க பாருங்களேன், பாம்பு. இது கொஞ்சம் பிடிங்களா கேமராவை, கிடைக்குமா இது? இதை பிடிங்க ஒரு நிமிஷம். ரெண்டு பாம்பு. ஒன்றும் ஆகாது, இவ்வளோ தள்ள வச்சிடணும்னா. இது குட்டியா இருக்குல்ல ஜி, பெரிய நம்ம சைஸு பெரிய பாம்பா ஒன்று ஜி, நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? வாயில விட்டு மூக்கு வழி எடுக்கவா? வாயில விட்டு மூக்குல கழுத்து அது மாதிரி செட்டில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? வழியா இது ஏதோ ரப்பர் பிளாஸ்டிக் பாம்பு மாதிரியே இருக்குது. குட்டி பாம்பு பிடிச்சி முடிச்சதுமா ஒரு பெரிய ஒரு பாம்பு இருக்குது. இதையும் வந்து பிடிக்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான். பெரிய பாம்பு இவ்வளோ நேரம் உள்ள படுத்து தூங்கிட்டு இருந்தது. ஜஸ்ட் இப்போ தான் வந்து அப்படியே வந்து எந்திரிச்சு வருது வெளியே. பயப்படாத எடுத்து கழுத்தில் போட்டுடலாமா? ஒரு புது முயற்சியாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெரிய பாம்பை வந்து கேட்டிருக்கேன். ஒரு 100 ரூபா கொடுத்த கழுத்தில் போட்டு தர சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அதை ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, கிடைக்காதுல்ல? அது மோசப்போ பாம்பை ஃபர்ஸ்ட் டைம் கழுத்துல போட்டிருக்கேன். கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணலாமே. அது தலை எங்க இருக்கு? அம்மா இங்கதான் பாக்குது. இது கடிக்காது இல்லை, எதுவும் காதுக்குதெல்லாம். ஓகே, அப்படி இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க ஜி. ஒரு ஃபோட்டோ அது சூப்பராக அப்படி நிற்கிற மாதிரி ஃபோட்டோ. வா, இது எதுவும் இப்படியெல்லாம் வச்சுருக்காதா? இல்லை, அப்படி இருந்தால் ஃபோட்டோ நல்லா இருக்கும். சவுண்டு போடுது ஜி, உசுன்னு சவுண்டு போடுது. பிரச்சனை இல்லையா? ஃப்ரெண்ட்லா கமான், சவுண்டு போடுது. ஊரே வேடிக்கை பார்க்குது. ஜி எடுத்துருங்க, கழுத்துல எங்கே போகுது? ஜி கடிச்சிட போகுது. அது பாட்டு கொரோனா கிட்ட போகுது.
சரி போதும், இத்த காட்டினது போதும், எடுத்துடலாம். நான் கையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். फोटो मस्ता करो मस्ता करो आज से तुम्हारा डर सब खत्म. ओके, इनिमेल बाम தைரியா முடிச்சிடலாம். பாம்பு வந்து கழுத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் வந்து பாம்பை தொட்டது ஃபஸ்ட் டைம், கழுத்துலலாம் போட்டு ஊந்துட்டு இருந்தது. அது ரொம்ப ஹார்டாக அதை பாம்பை தொட்ட அப்படின்ற ஃபீல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து பார்த்துருக்கேன். 100 ரூபா பணம் பரவாயில்ல, அதை வந்து ஃபீல் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன, கே நாம் கேட்குது, என்ன பேர்? ஜால்முடி. ஏதோ ஒன்று பசிக்கு திங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து வாங்கிடுவோம் பிளேட், அவ்வளோதான். வாங்கிட்டு திரும்ப போட்ட கிளம்பலாம். காமிச்சு தெரியுமா ஜி தம்பி, என் வயிற்று தூக்க முடியாது, ஒரு நிமிஷம் நான் இறங்கிடுறேன். சொன்னல இங்கே வந்து நடுவில் வந்து தீ மாதிரி மண் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ வந்து மண், அப்புறமா வந்து அங்கே ஒட்டகையெல்லாம் வந்து வச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க. நல்ல தண்ணி வர டைம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்துட்டு ரிவர் இருக்குது, இந்த பக்கம் வந்து ரிவர் போயிட்டு இருக்குல்ல, ஃபுல்லாக அந்த மண் ஃபுல்லாக மூடிடும், அந்தளவுக்கு ஹைட்டு வந்து தண்ணி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் லெவல் இருக்குது, பார்த்தா ஃபுல்லாக மணல் வந்து அந்த லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒட்டகம் இருக்குது. கேட்டாங்க ஏறிங்களான்ட்டு. நம்ம வந்து லடாக் போனப்போ வந்து டபுள் கம்பில் ஏறியாச்சா, அதனால் அந்த சிங்கிள் கம்பு சின்ன ஒட்டகத்தில் நான் ஏறதில்லை. இல்லை நான் ஏறலை. இதெல்லாம் குட்டி குதிரையாக இருக்குது. குதிரை வர வச்சுருக்காங்க. அம்மா கடிச்சிடாடி. ஐ பையா 100 ரூபா கொடுத்தா வந்து குட்டி ரவுண்ட் கட்டுறாங்கம்மா. வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து போட்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்து போட்லேருந்து வந்துட்டு இது சேல் பண்ண வருவாங்க. 50 ரூபா பாக்கெட்டு வாங்கி நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம் பேர்ட்ஸுக்கு. அதான் பண்ண போகிறேன். पूरा पानी में थोड़ा सा போட் ரைடெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரூமுக்கு வந்து வந்தாச்சு. டைம் வந்து கரெக்டாக 4 o'clock ஆகுது. ஃப்ளைட் வந்து 8:30 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதனால் இப்போயாச்சும் அட்லீஸ்ட்டு ஓடி பிடிச்சி வந்தால் சுட்டால் போனால் ரிப்பீட்டுன்னு இல்லாமல் பொறுமையாக போயிட்டு ஃப்ளைட் ஆகணுன்றிருக்கேன். ஏன்னா வந்தது தெரியும்ல, டெல்லி வந்தது, டெல்லியிலேருந்து இங்கே வந்தது, அறக்க பறக்க பேரிகேடை ஏறி குச்சி ஓடுன மாதிரி தான் ஓடி போய் ஃப்ளைட்டை பிடிச்சோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக சீக்கிரம் போய் ஆகணுன்ட்டு இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஜஸ்ட் இனி வந்து ஓலா இருக்க ஊபர் போட்டுட்டு உடனே எங்கேருந்து கிளம்புறது தான் வேலை, வேறு வேலையே கிடையாது. கேப் புக் பண்ணுறோம், வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் வரதுக்கு. அந்த கேப்பில் பசி எடுத்து அப்படின்ட்டு இப்போ தான் வந்து ஒரு ப்ரெட் ஆம்லேட் முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஆர்டர் பண்ணான்னு பார்த்தா இதான் டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. வேறு உள்ள லேட் ஆகும், கேப் வரும்ல. அப்போ அதனால் 2 முட்டை அவிச்ச முட்டை வெட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு அவிச்ச முட்டை ரேட்டு என்ன ஷாக் ஆகிடுவீங்க, 10 ரூபா தான். நம்ம நேபாளில் பார்த்தீங்கன்னா ஒரு அவிச்ச முட்டை 100 ரூபா வாங்கணும், இங்கே வந்து 10 ரூபா. சப்ளையே பண்றதுல நீங்க நேபாளில இங்க வச்சா இல்ல, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாம இங்க வந்து ஒரு முட்டை லாரி வாங்கிட்டு நம்ம நேரம் நேபாள் பக்கம் விட்டுறலாம் அப்படின்ட்டு போய் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கிறேன் நேபாளில் போயிட்டு. இன்னொரு சூப்பர் ஒரு சம்பவம் என்னென்னா, பெங்களூரில் தமிழ்நாட்டில் எல்லாமே தீவிரமாக லாக்டவுன் போட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி லாக்டவுன் போட்டு தான் பார்ப்பீங்க. பட் நாங்கள் ரீச் ஆகும்போதே வந்து லாக்டவுனில் தீவிரமாக இருக்க பிடிச்சி எங்களை வந்து ஏர்போர்ட்டில் லாக் பண்ணுறாங்களான்னு தெரியல. பாப்பா போயிட்டு அப்படின்ட்டு குலுங்குதே. ஸோ கேப் வந்து வந்துடுச்சு. கரெக்டாக வந்து 1 hour ட்ராவல் ஏர்போர்ட்டுக்கு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது கங்கா ரிவர் ஒருத்தர் ஸ்டே பண்ணியிருந்தோம். உள்ளே தான்
அதுலேருந்து ஒரு 200 மீட்டர் கிட்ட வெளியே நடந்தால் வர மாதிரி இருக்கும். உள்ளே வந்து வண்டியெல்லாம் வராது, சின்ன சின்ன சந்தா இருக்கும் ஃபுல்லாக வாரணாசி. அந்த வீடியோ பார்த்து பாருங்கள், ஃபுல்லாகவே சின்ன சின்ன சந்தா இருக்கும். மேபி இன்னைக்கு காலையில் கூட காமிச்சிப்பேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெளியே வந்த அப்புறமா கேபில் வந்து திங்ஸ்லாம் அள்ளி போட்டுட்டு இதோ போயிட்டுருக்கோம். 6:05 வந்து ரீச் ஆகிற டைம் காட்டுது. 8:30 தான் நம்ம ஃப்ளைட்டு. பொறுமையாக இன்றைக்கி வந்து போகலாம், அதுக்கு ஓட வேண்டாம். ஏர்போர்ட் வந்து வந்தாச்சு. சூப்பராக வந்து பிளான் வந்து நாசமாக போச்சு. என்னென்னா வந்து ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லாம். ஆக்சுவலாக மத்தியானம் மெசேஜ் வந்திருக்கு, நான் இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்த்தேன். 1 மணிக்கு வந்து ஃப்ளைட் கேன்சல் மெசேஜ் வந்திருக்கு, கவனிக்க மட்டும். என்ன மேட்டர், அங்கே வந்து வெதர் வந்து தெரியல இங்கே ஃபுல்லாக பனிமூட்டமாக தான் இருக்குது. அதனால் வந்து இந்த டைமில் வர எல்லா ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்களாமா. ஸோ ரிட்டன் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு ஏன்னா ஆல்ரெடி 600 ரூபா கிட்ட கேப் கொடுத்து வந்தது. திரும்ப அடுத்து 600 ரூபா கொடுத்து அங்கெல்லாம் போகிறதுலாம் வந்து வேலையே ஆகாத விஷயம். ஸோ என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ரூமை போட்டு இங்கேயே செட்டில் ஆகிடலாம் தான் பிளான். ஏன்னா ஆப்ஷனே கிடையாது, ஏர்போர்ட்லேயே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு மத்தியானம் தான் வந்து அடுத்த ஃப்ளைட் இருக்குது, அதுவும் கனெக்டிங் ஃப்ளைட். வரும்போது தான் கனெக்டிங் ஃப்ளைட், போகும்போது வந்து ஒரு 3 ஹவர் ஒரே ஃப்ளைட்டில் போயிடலாம், பிரச்சனை இல்லைன்னு வச்சுருந்தா பார்த்தா எகைன் கனெக்டிங் ஃப்ளைட் தான். 2 ஃப்ளைட் ஏறுறது, இதெல்லாம் பிரித்து கொட்டுறது பெரிய தலைவலி. ஸோ அதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு. இப்போ ஸோ யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரமாக மதியானம் ஏறி நைட்டு போய் சேர போகிறோம். அதுவும் மும்பையெல்லாம் போய் எடுத்து போக வேண்டியது இருக்குது. திரும்ப எடுத்து செம கடுப்பாகுது. இது பேசாமல் சொன்ன மாதிரி பைக்கை ட்ரெயினில் போகிற விட்டு ஓட்டிட்டு இருந்தால் கூட இவ்வளோ தொல்லை இல்லை. ஃபுல்லாக டே வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. சரி யோசிப்போம் என்ன பண்ணுறதுட்டு. இந்த தமிழ் எனக்கு போசா என்ன பண்ணுறேன்னு யோசிச்சு சரி யோசிப்போம் என்ன பண்ணலாட்டி. இல்லைனா இங்கே ஓரமாக படுத்துங்கிறலாம் தூங்கிடலாம். ஒன்றும் வச்சு குளிர் தான் கொஞ்சம் தாங்குது. இல்லை செக்யூரிட்டி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே இங்கே ஓரமாக படுத்துக்கலாம். ஏன்னா ரூமுக்கு இப்போ பக்கத்தில் பார்த்தது எல்லாம் 2500. ஆமாம், பக்கத்தில் எல்லாமே ரேட்டு வேறு ஜாஸ்தி. ஏன்னா இங்கே நம்ம தங்கியிருந்தோம்ல, கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் அங்கே போனால் மட்டுமே தான் இருக்குது. மற்றபடி ஃபுல்லாக வந்து இங்கே வந்து ரூம் வந்து 2 ஃபுல்லாகவே மினிமம் 2500 ரூபா கேட்குறாங்க. ஃபுல்லாக இருக்க போகிறவங்களாம் துட்டு பார்த்தி, அதனால ரேட்டிங் எல்லாமே அதிகம். ஆனால் நம்ம அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. சரி யோசிச்சுட்டு நல்ல முடிவாக நான் வந்து சீக்கிரமாக சொல்கிறேன். இல்லை ஃப்ளைட்டு கேன்சல் ஆகி நாங்களே சோகத்தில் போய்ட்டுருக்கோம். இதில் யாரும் சந்தோஷமாக இருக்கும் போது கேப் டிரைவர் தான் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்த உடனே ஜாலியாக உங்களுக்கு எல்லாம் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு வாங்க அப்படின்ற மாதிரி ஆர்வமாக கூட்டிருந்தாங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்கடா பேசுகிறாங்க. சுற்றி 8-10 பேர் கூடி இந்த கேப் எடுத்தே ஆகணும், நீ இருங்கடா கேட்டு விசாரிச்சாலும் விடவே மாட்டாங்க. அதான் யோசிக்க விடலை, நின்று போகலாமான்ட்டு. எங்கடா போகிறது, கையில் 10 பைசா எல்லாம் நாங்களே நின்றுட்டு இருக்கோம். கடைசியாக இந்த பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ஒரு 2 கிலோமீட்டரில் கிடச்சிச்சு. நானும் அதான் யோசிச்சேன், உள்ளே விட மாட்டேன்றாங்களே, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். இங்கேயே ரூம் வந்து போட்டது லெவல் தான். ஃபோன் பண்ணி கேட்டப்போ ஒரு 1500 ரூபா ஒரு ரூம் கிடச்சிருக்கு. அது குறை வந்து இங்கே ரூமே இல்லை இந்த ஏரியாவில். திரும்ப அங்கே தான் போகணும் 1000 ரூபாய். அதுக்கு வந்து போகிறது வர கேப்ஸ்லேயே எக்ஸ்ட்ரா ஆகிடும். ட்ரிப்பை 18 நாளாக முடிச்சிடலாம் அங்கேருந்து கிளம்பிடலாம் பார்த்தாலும் நடக்காது போல இருக்குது. பரவாயில்ல. சரி ஓகே, அப்போ இந்த விளாக் வந்து இப்படி ஒரு சோகத்தோடையே நாங்கள் என் பண்ணுறோம். அப்போ டே 19 விளாக் இருக்குது. இது லாஸ்ட் விளாக் இல்லை, இது கண்டினியூ பண்ணுறோம். அது இன்னொரு மேட்ரு இருக்குது. நாளைக்கு வேறு அந்த வெதர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஃப்ளைட் இருக்காமா, இல்லைன்னா அதுக்கு அடுத்து என்ன பிளான் தெரியல. ஐயோ நினைக்கிறேன் மதியானம் தானே. மதியானம் இங்கே மதியானமே ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக நம்ம போட்டிங் வெளியே போனோம்ல, ஃபுல்லாக இப்படி தான் வெதர் இருக்குது. என்னன்னு தெரில. சரி ஓகே, பாய். சி அழுதுட்டே தூங்க. அதனால டிசம்பர் மாதம்லாம் ட்ராவல் பண்ணாதீங்க. ஜனவரி, நவம்பர், டிசம்பர், ஜனவரி மட்டும் ட்ராவல் பண்ணாதீங்க. இதனால எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இது லாஸ்ட் செம்ம. அதாவது காசு வந்து பிளான் பண்ணோட எக்ஸ்ட்ரா போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்தா வந்து தேவையில்லாம் செலவே எக்ஸ்ட்ராவாக போயிட்டு இருக்கு ஃபுல் காசுமே. அதான் உண்மை. ஓகே பாய், சி யூ.